போலீஸ் எல்லாருமே போயிட்டாங்க. போயிட்டோடனே வேல் சொல்கிறாரு, இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ எதுக்காக வருத்தப்பட்டுட்டு இருக்க? உனக்கு ஒன்றுமே ஆக விட மாட்டேன் சக்தி, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றுமே நடக்காது, புரியுதா? நான் இருக்க வரைக்கும் நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இங்கே தங்கிக்கலாம், நாளைக்கு நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேல் சொல்கிறாரு. என்னது புது வீட்டுக்கா? ஆமாம் ஆமாம், நாளைக்கு. சரி வா நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல் கூப்பிடுறாரு. என்னது நம்ம தூங்கலாமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. சரி விடு சக்தி, இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு நான் டைம் தரேன், நீ போய் படுத்து தூங்கு சரியா? நாளையிலேருந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு வேல் சொல்கிறாரு. என்ன சொல்கிற? ஏதோ ஒன்று பூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கிறாங்க சக்தி. அடுத்த நாள் காலையில் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தா ஒரு வீடு அப்படி நல்லாவே இல்லை, ஒரே தூசியாக இருக்குது. என்னது இது வீடு அப்படி ஒரே அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதுதான் நாம் 2 பேர் வாழ போகிற ஒரு புது வீடு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேல் கேட்குறாரு. அப்படியே சக்தி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வேலோட மாமா வந்திருக்காரு. நீ இங்கே தாம்மா இருக்க போகிற, இந்த வீடு தான் என்னால் முடிஞ்சது, இந்த வீடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே ஓகே, எல்லாம் சூப்பராக இருக்குது. சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாலே போதும், வீட்டுக்கு தேவையான கேஸு, அரிசி பருப்பு, குண்டா எல்லாம் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வர போகிறாரு. அதுக்குள்ளே தொடப்பத்தை எடுக்கிறாங்க சக்தி. சரி வீட்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா இன்னொரு தொடப்பம் உனக்கு, நீயும் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நான் தொடப்பத்தை எடுத்து வீட்டை க்ளீன் பண்ணுறதா? நான் அதெல்லாம் பண்ண முடியாது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சக்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே கண்ணில் தூசி பட்டுடுச்சு. அப்படியே கத்துறாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேல் கேட்குறாரு. இல்லை கண்ணில் அந்த தொடப்பம் பட்டுடுச்சு, ஐயோ அப்படியே விட்டுறக்கூடாது, வா நான் ஊத்துறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இல்லை என்ன வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல வா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஊதி ஊதி அந்த தூசியெல்லாம் எடுக்கிறாரு. அப்போ கரெக்டாக அவங்க மாமா வராரு. வந்தவனே பார்க்குறாரு, என்ன ரொமான்ஸ் போயிட்டுருக்கு போல இருக்குது, சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. வந்தவனே போதும் எனக்கு, நான் போயிட்டு கண்ணை வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போகிறாங்க. என்ன மாப்பிள்ள வாழ ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாமா, எனக்கு தேவையான சீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க போல இருக்குது, இது என்ன பாய் குண்டா சட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேல் கேட்குறாரு. ஆமாம் மாப்பிள்ள நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இங்கே வைக்கிறேன் சரியா? நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து எல்லாமே சூப்பர், இனிமேல் நாங்கள் நல்லா வாழ்வோம், சக்தி இனிமேல் சேர்ந்து என் கூட வாழ்வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சக்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. பிரகாஷோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரகாஷ் வராரு. வந்தவொடனே என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, இவங்க பண்ண வேலையால் என்னோட லவ்வர் கூட என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி பிரகாஷ் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த வேலு சக்தி 2 பேருமே சேர்ந்து வீட்டில் இல்லை தெரியுமா, அவங்க 2 பேரும் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்டு. அதை கேட்டோடனே அப்பா இவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை என்னடா இவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கீங்க, இனிமே அவங்களுக்கு இருக்குது, அவங்கள என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷ் சொல்கிறாரு. அந்த செல்வியை நான் விடவே மாட்டேன், அவளுக்கு இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அங்கேருந்து வராரு. எப்படியும் அந்த செல்வி இந்த பக்கம் தான் வரணும், வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அங்கே வந்து செல்வி வராங்க. வந்தவொடனே அப்படியே 3 பேரை சுற்றி நிற்கிறாங்க. ஏய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன செல்வி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. அடிச்சுன்னா பல்லுகள்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ என்ன அடிச்சிடுவியா? அதெல்லாம் உன்னால் முடியாது புரியுதா? நான் என்ன பண்ணுறனோ அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் அப்படின்னு பிரகாஷ் சொல்கிறாரு. விடுடா என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பயங்கரமாக கத்துறாங்க. அதெல்லாம் விட முடியாது செல்வி, நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே நீ கேட்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சொல்கிறாரு. இங்கே பாரு அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க.